நீ சந்தோஷமா இருந்தது போதும். அந்த சிவனை வழிபட்டதால் அந்த சிவனோட அருளால் நமக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறார். அந்த அழகான ஆண்மகனுக்கு அந்த சிவனை வழிபட்டு பிறந்ததால் அவனுக்கு சிவமணி என்ற பெயரோடு வளர்த்து வருகிறோம். அப்படி இருக்கும்போது சிவமணி வெளிநாடு சென்று இருக்கிறார் என்று வருவதாக செய்தி கேட்டு சென்று சிவமணியை பார்க்க வேண்டும். புறப்பட்டு வாங்க. சென்று என் தாய் தந்தரை காண வேண்டும். வருகிறேன். என் புள்ள வருவதாக செய்தி வந்திருந்தா என் புள்ள வந்து விட்டா என் புள்ள வர சந்தோஷம் ஆடல் பாடல் அபிநயம் ரேடியோ வாரோட என் மகன் அம்மா அம்மா என்னை வாழ்த்துங்கள். சீக்கிரம் செத்து விடுவாய். அப்பா என்னை வாழ்த்துவேன் அப்பா. வணக்கம் அப்பா. என்றுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த அன்னையோட வாழ்த்துக்கள் அப்பா. அம்மா சொல்படியே அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்பு வைத்தேன். நல்ல முறையில் தாயகம் திரும்பி வந்த தாயே. தாயகம் திருந்து விட்டேன். எனக்கு பிறந்தவன் வாழ்க. என் மகன் வந்து விட்டான். இங்க நடப்பது என்ன? ஆடல் பாடல் அபிநயம். மூதேவி இங்க வாடங்க வந்தாங்க ஆடுனாங்க. ஆனா ஒருத்தர் கூட வாய் அசைக்கல. இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 1 கிலோ பட்டாணி வாங்கி கொடு. வாயில போட்டா ஓ ஆடல் பாடல் அபிநயம். ஆடல் பாடல் அபிநயம் கலந்து வணக்கம் மகாராணி. இன்று போல் என்று வாழ்கமா. வணக்கம் இளவரசர். ஐயா பெரியவரே. வணக்கங்க. பெரியவரா ஆபரேஷன் பண்ணுவாங்க. பத்தியா நீ கூட ஆயிட்டியா? நீ கூட பண்ணிட்டியா ஆபரேஷன்? சந்தோஷமா பண்ணிட்டு வந்துட்டான். அக்கா வந்திருக்காங்க பாருங்கடா. தெரியாமதான் கேக்குறேன். என் மூஞ்சி இங்க இருக்குது. இங்க இருக்குது. பரவலாம் இங்க கும்பிடுங்க. எனக்கு பழக்கமாச்சு. ஓ நிறைய இடத்துல முட்டி போட்டு பாய்க்கும் போல இருக்குது. பையா அதிகமாட்டே சொல்லு. அதிகமாட்டே என்ன
வெளிநாட்டுல இருந்து இளவரசர் வந்திருக்காரு. இளவரசர் வந்திருக்கார். ஆடல் பாடல் அபிநயா இருக்க வேண்டும். நீ ஆட ஆட இந்த பெஞ்சு மேல உட்காந்துக்கிறாங்க அந்த மூட்டு பசங்க. அவன் வந்து அப்படியே குத்தணும். பணம் பணம் சரிம்மா நாங்க ஆடிய ஆடலுக்கும் பாடிய பாடலுக்கும் ஆமாங்க தக்க சன்மானத்தை நீங்க கொடுத்தோம். உள்ள போங்க உள்ள போனா சொல்லி நானு ஃபுல்லா விட்டாங்க என்னத்து தரேன்? பணம் 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 ஆ ரைட் அடுத்து வாங்கப்பா அடுத்த நாட்டு அம்மா போனக்காலியே வாழ்த்துக்கள் பண்ணா வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வணக்கம் மகாராணி. வாழ்க வளவுடன் வாழ்த்துக்கள் அண்ணா. பொண்ணு பிச்சை பேடியாச்சு என்ன பிடிச்சோடே? ஐயோ வணக்கம் தாத்தா. பார்த்தா டைம் இல்ல தாத்தா இதுன்னு பேசுங்க
தாத்தா கிட்டியா? தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். ஆமா. மொத்த வந்து வணக்கம் வைக்கிறேன். நீதான் தாத்தா. தாத்தா தாத்தா, மொத்த தாத்தா சொல்கிறேன் பாரு, என் தாத்தா உங்க அம்மா தாத்தாவோட வேலையை பார்த்தாதான் தெரியும். பார்த்தா? தெரியும். மழை நாத்து நடுறதுக்கு அண்டை வட்டத்தலாம். இப்படி வா. அம்மா, வெளிநாட்டுல இருந்து இருளசர் வந்திருக்கா. இளவரசர். நான் வாயில போர்ல விட்டுருமா. போர்ல இல்ல. ஆ, போல. போர்ல. ஆ, ஐயோ, போல. போர்ல. சரி, ஓகே விடு. அம்மா, வெளிநாட்டுல இருந்து இளவரசர்லாம் வந்திருக்காங்க. ஆடல் பாடல் அபிநயம் முதல்ல வந்தியா எதுவுமே காட்டாத போயிட்டியும். அந்த மூணுத்தையும் காட்டு போயிடியம்மா. சரிடா. அந்த மூணுத்தையும் காட்டு போய் எதை முத்த? ஆடல் பாடல் உடல் உடல். சரிடா. அபிநயம். உடல் உடல் தெரியாதா? சரி 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 தெரியும். டேய், ஓய், ஆடல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆமா. பாடல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. தாத்தா போடல. தெரியாதா? தெரியாது. இது ஆடல், அது ஆடல். இது பாடல். மொத்தம் இதோ உடல் உடல். நீ அந்த மூணுத்தையும் காட்ட 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 காட்ட. காட்ட காட்ட என்னத்த? தலைமா கட்டிக்கிறாரு பாரு. அவருக்கு அப்படியே ஓய்வு வரும். என்னத்த ஒழுங்கா? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லா, சொல்ல சொல்லு. ராத்திரி நேரத்தில் போகையில் அகத்திய தரிசன ஆசை. ராத்திரி நேரத்தில் போகையில் அகத்திய தரிசன ஒழுங்கா சொல்றா டேய். அருமையா ஆடுனீங்க. தமிழ்ல சொல்லு. நீ கவலைப்படாத. படாம. உள்ள போ. சம்மானம் ஃபுல்லா இருக்குது. நான் வந்து தரேன். சரிடா. போ. என்னடா இது? இந்தா, பணம் இங்க. என்னடா பண்ற? அவங்க ஆட்டாளுங்க ஆட்டு. எனக்கு மட்டும் ஆட மாட்டேங்குது. இல்ல, நல்லா வராளுங்க, இப்படின்றாளுங்க, இப்படின்றாளுங்க, எனக்கு மட்டும் ஆட மாட்டேங்கியா? டேய், அவங்க பெண்கள், பெண்கள், நீ ஆண்கள். நான்கள். ஓ, அப்படியா? அப்படிதான். டேய், என்னம்மா? வேலையில போ. என்னம்மா? வேலை இல்லையா? அதான் அதான். நான் தான் எனக்கு தான் இது. இந்த செவுடாளுங்க தர மாட்டேன். ஏய், மகனே, மகனே. கூப்பிட்டேன். ஒண்ணு இல்லடா.
நீயா என் மகன்? அம்மா ஐயா காவல் நாலுமா மகன் எனக்கு கூப்பிடுறியா உன் புள்ள நேரத்துல என்ன தானே கூப்பிடுறேன் அட சனினே, என் புள்ள வெளிநாட்டுல இருந்து பட்டப்படி படிச்சுட்டு வந்திருக்கான். ஒரு அப்பா அம்மாவோட ஆசையா பேசுவான் கொள்ளுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவுன்றதே கிடையாது. வெளிநாட்டுல பட்டப்படி படிச்சுட்டு வந்தாரா ஆமாடா. ஐயா ஐயா நான் சோதனை செய்ய போறேன் ஏன் புள்ளைய நீ சோதனை பண்ண வேண்டும்? ஆமாமா. நீ யாரு? ஆ. காவல்காரன் நாய். கேட்டுக்கோமா. நீ வந்து என் வீட்டு அரசனை நான் யாரு சோதனை பண்ண போறியா? நான் யாரு ஹு, நான் யாரு காவல்காரன். காவல்காரன் நாய் இந்த நாய் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லு டேய், ஓ நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு. ஆ. என் புள்ள டான் 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 தான் தான் தெரிஞ்சிடும் டேய், என் புள்ள வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்காடா. ஐயோ பாய இம்மா பெருசுக்குது மா ஓரமா இல்ல ஐயா உனா எடுத்து இன்னதான் உங்களுக்கு அடிக்கிட்டு கையில குத்தானா உன் ஜவு குத்து வச்சு கட்டலன்னா பொட்டாசி ரெண்டாம் தண்ணி காம இருந்தா நீ உனக்கு சொன்னான் அதுக்கப்புறம் மொத்த பேர் ஆக்ஷன்ல செத்து முடியுங்க வேன்ல உஷாரா இருக்கு சமாச்சாவரானோ இல்லையோ நாடகம் போடுறான் பாரு எங்கறான் பாரு சங்கரு அயல்நாடு சென்று பட்ட படிச்சீங்களே அங்க போய் என்னத்துக்கு பஸ்ட் வந்தீங்க அங்க பட்ட படிப்பு என்றால் சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளவோ இருக்கின்றது. ஓ அறிவு வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஓ அறிவு வாய்ந்த விஷயம் ஆமா. அங்க போனீங்களே டாக்டருக்கு படிச்சீங்களா போலீஸுக்கு படிச்சீங்களா நான் வந்து வணிகம் படித்தேன். வணிகம் ஆமா. ஓ வணிகம் படிச்சீங்க ஆமா. உங்களை எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லுவீங்க கரெக்டாக டக்கு 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 டக்குன்னு சொல்லணும்டா. டக்கு டக்கு ஆமா. டக்குன்னு ஐயா முதல் கேள்வி முதல் கேள்வி கேள்றா. குசு நம்பர் 1 குசு நம்பர் 1 அடிக்க கூடாது நான் இப்ப மாணவல நான் வீட்டு வேலை கறக்க பையன் கிடையாது தெரியுமா உன்னை கேள்வி கேட்க சோதர பையன் வந்து ஊத்திடுவேன் அடிக்கிறதுல உங்க ரூல்ஸ் கிடையாது ஆஃப் கோர்ஸ் கம் ஹியர் சரி கேள்றா. கேள்றா. குசு நம்பர் 1 என் வாயில தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அறிவு கட்டண. அடி அடி அறிவு கட்டவனே. Question number 1. கொஸ்டின் நம்பர் 1 கேள்வி எண் 1. கேள்வி எண் 1 கேள்றா. ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாளை படைத்தான் டேய், என்ன? ஆண்டவன் வந்து எலி எதுக்கு தெரியுமா? ஏம்பா? அது துள்ளி துள்ளி ஓடுவதற்கும் ஆ. தாவி குதிப்பதற்கும் ஆ. அதுக்கு தானே அவன் எலி வாழ கேட்டுக்கோமா எலிக்கு துள்ளி துள்ளி ஓடுவதுக்கும் அப்புறம் எகிரி குதிப்பது. எதிரி குதிக்கிறதுக்குமா இத போய் பட்டப்படி படிச்சுட்டு வந்து கேட்டவங்க எவனை கேட்டாங்க ஊர் மேல அடிக்க மாட்டாங்க உன்ன டேய், ஆண்ட வந்து நம்ம எலிக்கு வாழை படிச்சான் சொல்றா, நீதான் சொல்றா. அந்த எலி செத்து போச்சுன்னா அந்த வாழை புடிச்சுன்னு போய் தூக்கி போடுறது தெரியுமா அடா, 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 டேய், பிரில்லியன்ட் டேய், ரொம்ப அறிவாளிடா நீ உண்மையிலே. 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் பிரில்லியன்ட் ஏய், டேய், தலைவிரிச்சதுக்கு பிறகு இருக்குதுடா. பாத்தியாடா அட, இருக்குதுடா. குசு நம்பர் 2 Question number 2. என் வாயில தமிழ் பூர்ல விட்டு ஒழியவில்லை புரியவில்லை. என் வாயில தமிழ் வரலப்பா போராட்டமா இருக்குதுப்பா எனக்கு. சொல்றா, சொல்றா. ஐயா பெண்கள் பார்த்து பார்த்து கட்டக்கூடிய புடவை என்ன புடவை என்ன புடவை? என்ன புடவை ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன் கேள்வி நான் கேக்குறேன் பெண்கள் பார்த்து பார்த்து கட்டக்கூடிய புடவை என்ன புடவை என்ன கேக்குறீங்க? புடவைப்பா அவங்களுக்கு பிடித்தமான புடவை அனைத்துமே பார்த்து தானே கட்டுவாங்க. என்னடா நீ பேசுற? ஹலோ பக்கத்துல. பெண்கள் பார்த்து பார்த்து கட்டக்கூடிய புடவை என்ன புடவை டேய், அது ஒரு குழந்தை கேட்டா கூட சொல்லுடா. என்ன புடவைமா பெண்கள் பார்த்து பார்த்து கட்டுவது ஆ. ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆ. போதூர் பட்டு. கேள்வி யாரு கையில் கேட்கணும் இல்ல உனக்கு தெரியுமா தெரியாதா பெண்கள் பார்த்து பார்த்து கட்டக்கூடிய புடவை என்ன புடவை தெரியுமா புடவைடா. கீஞ்சி போன புடவை தெரியுமா ஏய், டேய், டேய், அது மட்டும். ஆமா இரு இப்ப புது புடவை வாங்கி இது வர ஒரு டேய், இருப்பா ஏய், இப்ப புது புடவை வாங்கி வரேன் இப்ப உங்க மனைவி என்ன கொடுக்கணும் மனைவி என்ன பண்ணும் அப்படியே கட்டிக்க. உடனே அது கட்டிக்கும் ஏய், அதை கீஞ்சி போன புடவை என்ன பண்ணும்? கலர் பார்த்து டிசைன் பார்த்து தானே கட்டுவாங்க. அதை கீஞ்சி போன புடவை என்ன பண்ணுவாங்க கிழிஞ்சு போன புடவை என்ன கட்டுவாங்க? தன் கணவர் மட்டும் பார்க்க வேண்டிய உடம்பை யாரும் பார்க்க கூடாதுன்னு மச்சி 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 டேய், கட்டுவாங்க டேய், டேய், என்ன? ரொம்ப ரொம்ப அறிவுதானா, அறிவுதானா. இப்ப தெரிஞ்சா பச்சவனுக்கும் படிக்காதவனுங்க டேய், உனக்கு இருக்குதுடா. நீ பாத்தியா என்னத்தா? இல்ல இருக்குது இல்ல ஓ டேய், என்ன பண்ண போறீங்க? போடா, என் புள்ளைய கூட பேசிட்டு வரேன், போடா. உன் பிள்ளைய எவ்வளவு பேச போற? ஆமா. ஐயா சட்டு புட்டுன்னு பேசிட்டு வா மகனே, சீக்கிரமா கவலைப்படாத டேய். இனி என்ன இதை குடியாச்சு தினம் ஒயின் ஷாப் இல்லன்னா கவலைப்படாத நான் பிளாக்ல வாங்கி வச்சுக்கிறேன் என் புள்ளைய கெட்டுருவேன், உனக்கு. பிளாக்ல எங்க போனாலும் 250 ரூபாய் என்னடா 100 ரூபாய் ஏய், போடா, போடா, குடிக்கிறப்பையா, போடா. மகனே சிவமணி, அம்மா. இங்க பாருப்பா, வெளிநாடுல தான் பட்ட படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கேன். உன் உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கும். நீ அரண்மனையில போயிட்டு ஓய்வேடு. நானும் தந்தையை பார்த்துட்டு வரேன், போயிட்டு வா. அப்படியே ஆகட்டும்மா, சென்று வருகிறேன். அந்த இங்க வாங்க. சொல்லு ராஜேஸ்வரி. நமக்கான இருப்பது ஒரே மகன், ஒப்பற்ற மகன், அன்பு மகன், ஆசை மகன். ஆமா. நம்ம சிவமணி.
அவனோ வெளிநாடு சென்று பட்டப்படிப்பு படித்து முடித்து விட்டு வந்து விட்டான். அவனுக்கும் ஒரு நல்லது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னோட ஆசைங்க. அப்படியா? அப்படி என்றால் அவனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் இப்போதே ஒரு ஜோசியரை பார்க்கணும். ஜோசியரை பார்த்து டேய் அழகு இங்க வாடா. என்னைய கூப்பிட்டா டேய் என்னைய கூப்பிட்டா அழகுனா டேய் என் வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகிறது. அதுக்கு உன்னோட துணை வேணும். உங்க வீட்டுல கர்மாந்தரம் நடக்க போகுது, அதுக்கு என் துணை வேணுமா? எடுக்கும் போதே வாடா உனக்கு எடுக்கும் போதே வா கரமாந்திரம். என் வாயில நல்ல வார்த்தை நான் சொன்னேன் என் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னேன். என் காது வேற கொஞ்சம் கேட்கலாமா? 4 அப்பளம் அப்புறம் சொன்னியா? ஆமா அப்புறம் சொன்ன காது கேட்காது. எந்த டாக்டரா சொன்னாங்க? எங்க அப்பா சொன்னாரு. அட பாய் உன்னால தானே நான் அப்புறம் சாப்பிடுறது கூட நிறுத்திட்டேன். சரி என்னத்துக்குமா கூப்பிட்டீங்க? டேய் இங்க பாருடா. என் மகனோ ஆ. தனக்கு பருவம் அடைந்து விட்டா. ஆமா. அவனுக்கு வெளிநாடு சென்று பட்டப்படி புடித்து விட்டு வந்தானல்லவா? ஆமா. அவனுக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. ஓ திருமணம் சேர்ந்து பார்க்கணும். ஆமா. ஆ. அதற்காக அவன் ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும். ஆ. அதற்கு போய் ஒரு ஜோசியரை அழைத்து வா. ஓ அரசாங்க ஜோசியரை கூட்டிட்டு வரணும். ஆமா. யோ ஜோசி